யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியொன்றின் உரிமை தொடர்பாக மல்லாக்கம் நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த காணியில் வளர்த்துள்ள புதர்களை சுத்தம் செய்யும் வேலை திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மேற்கொண்டார். இதன்போது தமது காணியின் வேலையானது சேதப்பட்டதாக வழக்கு இடம்பெற்று வரும் பெண்ணும் அவரது உறவினர்களும் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென அந்த பெண் மீதும் அவரது சகோதரன் மீதும் காலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்பாதுகாப்புக்காக அந்த பெண் கல்லினால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி உன்னை கொலை செய்வேன் என்றும் தலையில் சுடுவேன் என்றும் அச்சுறுத்தியுள்ளார். பின்னர் அங்கு வந்த இளவாலை போலீசார் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்தினர். அதன் பின்னர் அர்ச்சுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் அந்த பெண் இளவாலை போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை அர்ச்சுனா எம்பி கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் காணொலியானது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்றைய தினம் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார். அந்த வகையில் இளவாலை போலீசார் அவரை துப்பாக்கியுடன் கைது செய்து மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்நிலையில் அவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.